பாகம் 4 சேதன ரசாயனம் பாகம் 4 ஏற்கனவே 1 2 3 போட்டோம். இப்போ பாகம் 4 பார்ப்போம். இந்த பாகம் 4 நான் பார்க்குற முக்கியமான இது என்னன்னு சொன்னால் சமச்சீரற்ற கார்பன் அணு. சமச்சீரற்ற கார்பன் அணு வேண்டாம் என்ன உங்களுக்கு தெரியும். கார்பன் அணுக்கு வலுவளவு 4. அவை கார்பன் 4 பிணைப்புகளை கொண்டிருக்கணும். அது கட்டமைப்பின் அடிப்படையில் மூலக்கூற்று சேர்வையின் அடிப்படையில் கார்பனுக்கு வலுவளவு 4 என்று சொன்னால் 4 பிணைப்புகளை ஏற்படுத்திக்கணும். எத்தனை வலுவளவுகள் இருக்குதோ அத்தனை பிணைப்பு இருக்கும். இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறோம்னா அதே 4 வழக்கு சமச்சீரற்ற கார்பன் அணு. சமச்சீரற்ற கார்பன் அணுன்னு சொன்னால் கார்பனுடைய 4 வலுக்களும் 4 வலுவளவுகளும் 4 பிணைப்புகளும் அல்லது 4 வலுக்களும் 4 கூட்டங்களும் 4 தொகுதிகளும் என்று பார்த்தோம்னா இந்த 4 வலுக்களும் 4 வித்தியாசமான தொகுதி ஏ பி சி டி என்கின்ற 4 வித்தியாசமான தொகுதிகளுக்கு தொடுக்கப்பட்டிருந்தா இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் சமச்சீரற்ற கார்பன் அணு. அப்போ இந்த கார்பன் அணுவை நாங்கள் சொல்லுவோம் என்னன்னு சொன்னால் சமச்சீரற்ற கார்பன் அணு. 4 தொகுதிகள் 4 வித்தியாசமான கூட்டங்கள், இதைத்தான் சொல்கிறது சமச்சீரற்ற கார்பன் அணு. ஒரு உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கார்பன் எடுப்போம். கார்பனில் ஒரு தொகுதி CH3 மெதைல் தொகுதி, இன்னும் ஒரு தொகுதி OH, இன்னும் ஒரு தொகுதி COOH கூச் அமிலம் ஆல்கஹால். அடுத்தது ஹைட்ரஜன் எடுப்போம். இந்த கார்பனில் உள்ள 4 கூட்டங்கள் 4 தொகுதிகள் 4 வலுக்கள் 4 வித்தியாசமான தொகுதி. ஒன்று CH3 மெதைல், அடுத்தது ஹைட்ரஜன், அடுத்தது COOH கூச் என்கின்ற அமிலம், அடுத்தது OH. ஆகவே இந்த கார்பன் சமச்சீரற்ற கார்பன் அணு. ஆகவே சமச்சீரற்ற கார்பன் அணுவை கொண்டிருந்தால் அது என்ன செய்யும் சொன்னால் ஒளியியல் சமபகுதிய இயல்புக்கு விடையளிக்கும். ஒரே மூலக்கூற்று சூத்திரத்தையும் வித்தியாசமான கட்டமைப்பையும் கொண்டிருந்தால் அதுதான் நாங்கள் சொன்னோம் சமபகுதியம் உண்டு. ஒரே மூலக்கூற்று சூத்திரத்தையும் வித்தியாசமான கட்டமைப்பையும் கொண்டிருந்த சமபகுதியத்தில் நாங்கள் ஏற்கனவே திண்ம சமபகுதியம் அமைப்பு சமபகுதியம் என்று பார்த்தோம். இந்த திண்ம சமபகுதியத்தை கேத்திரகணித சமபகுதியம் ஒளியியல் சமபகுதியம் என்று பார்த்தோம். இந்த அமைப்பு சமபகுதியில் நேர்ச்சங்கிலி கிளைச்சங்கிலி அமைப்பு சமபகுதியம், தொழிற்படும் கூட்ட அமைப்பு சமபகுதியம், மெரிச அமைப்பு சமபகுதியம், கட்டமைப்பு நிலை சமபகுதியம் என்று 4 சமபகுதிகள் பார்த்தோம். இப்போ ஒரே மூலக்கூற்று சூத்திரத்தையும் வித்தியாசமான கட்டமைப்பையும் கொண்ட சமபகுதியத்தில் இந்த ஒளியியல் சமபகுதியம் திண்ம சமபகுதியத்தில் உள்ள ஒளியியல் சமபகுதியத்தில் முக்கிய இடம் வகிப்பது சமச்சீரற்ற கார்பன் அணு. அப்போ அந்த சமச்சீரற்ற கார்பன் அணு உண்டான கார்பனுடைய 4 வலுக்கள் 4 வலுவளவுகள், கார்பனின் 4 தொகுதிகள், கார்பனுடைய 4 பிணைப்புகளும் 4 வித்தியாசமான தொகுதிகளுக்கு தொடுக்கப்பட்டிருந்தா, தனியாக ஒவ்வொரு அணுக்களுக்கு தொடுக்கப்பட்டிருந்தா அது சொல்ற சமச்சீரற்ற கார்பன் அணு. ஆகவே சமச்சீரற்ற கார்பன் அணுவை கொண்டிருந்தால் ஒளியியல் சமபகுதி இயல்புக்கு விடையளிக்கும். ஒளியியல் சமபகுதி இயல்புக்கு விடையளிப்பதற்கு சமச்சீரற்ற கார்பன் அணுவை கொண்டிருத்தல் வேண்டும். ஒரு MCQவில் பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை ஒளியியல் சமபகுதி இயல்புக்கு விடையளிக்கும்? ABCD. இப்போ என்னத்தை பார்க்கணும்? முதலாவது அந்த கார்பனில் சமச்சீரற்ற கார்பன் அணு இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். சமச்சீரற்ற கார்பன் அணு இருக்கல்லோ அது விடையளிக்கும், சமச்சீரற்ற கார்பன் அணு இல்லல்லோ அங்கே விடையளிக்க மாட்டான்னு பார்ப்போம். ஆகவே இதில் சமச்சீரற்ற கார்பன் அணு, சமச்சீரற்ற கார்பன் அணு அதாவது இதில் சுவாத சுழற்சி, அதாவது சமச்சீரற்ற கார்பன் அணு, அதாவது இந்த சமச்சீரற்ற கார்பன் அணு நாங்கள் பார்த்தோம்னா அதனுடைய சமச்சீரற்ற கார்பன் இன்னொன்று எடுத்து பார்ப்போம். ஒரு புரதத்தை எடுத்து பார்ப்போம். RCH NH2 COOH என்கின்றது இது ஒரு புரதம். இது ஒரு புரதத்தினுடைய பிரதானமான கூறு. இதைத்தான் சொல்ற அமைன் பெறுதி அமைனோ சக அமிலம் அமைனோ அமிலம். அதுதான் அமினோ அமிலம். புரதத்தின் பிரதானமான கூறு அமினோ அமிலம். இந்த புரதத்தின் பிரதானமான கூறு அமினோ அமிலத்தை எடுத்து பார்த்தா இதில் கட்டமைப்படுத்தி பார்த்தா C, ஒரு ஆள் R, ஒரு ஆள் H, ஒரு ஆள் NH2, ஒரு ஆள் COOH. இதுதான் அமைனோ அமிலம். இந்த அமைனோ அமிலத்தில் சுயாதீன சுழற்சி இருக்கா இல்லை, அதாவது அமினோ அமிலத்தில் சமச்சீரற்ற கார்பன் அணு இருக்கா இல்லையான்னு சொன்னால் இந்த R மாற 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 இந்த புரதத்தின் கூறுகள் மாறும். R மாற மாற புரதத்தின் புரதான கூறுகள் மாறும். இப்போ R ஹைட்ரஜனாக இருந்துக்கிட்டால் கிளைசின், அலானின், வலின், லியூசின், ஐசோலியூசின் என்று புரதத்தின் பிரதானமான கூறுகள் மாறிக்கொண்டு போகும்.
இந்த ஆறானது ஐதரசனாக இருக்குமாக இருந்தால், இந்த ஆறு வந்து ஐதரசனாக இருக்குமாக இருந்தால் இதுல சமச்சீரற்ற காவல் அணி இருக்காது. இந்த ஆறு வந்து ஐதரசன் கவிழ்ந்த வேற ஒன்றா இருக்கக்கூடிய CH3 இருந்துக்கின்றா அல்லது வேற ஒரு தொகுதியா இருந்துக்கின்றா சமச்சீரற்ற காவல் அணு உண்டு. அப்ப என்னன்னு சொல்லலாம், இது ஒரு முடிவுக்கு வரலாம். புரதத்தின் பிரதானமான கூற்று ஒன்று, புரதத்தின் பிரதானமான கூறுகள் அனைத்தும் ஒளியியல் சமவெளிக்கு விடை அளிக்கும். கூற்று ஒன்று பிழை. ஏன் கிளைசின் விடை அளிக்காது? ஏன் கிளைசின் இல்லை, இது வந்து ஐதரசன் அளிக்கும். ஐதரசன் அளிக்கும் வேண்டாம், சமச்சீரற்ற காவல் அணி இல்லை. ஆகவே இப்படி ஒன்று வந்தீங்கன்னா புரதத்தின் பிரதானமான கூறுகளில் கிளைசின் தவிர்ந்த மறு அனைத்தும் சமச்சீர், அதாவது ஒளியியல் சமவெளிக்கு விடையளிக்கும். அந்த கூற்று ஒன்று சரி. கூற்று 2, இங்கு அதாவது சமச்சீரற்ற காபன் அணு உண்டு, அந்த கூற்றும் சரி. அவை சமச்சீரற்ற காபன் அணு இருக்கிறபடியாத்தான் அது வந்து என்ன, இது ஒளியியல் சமவெளிக்கு விடையளிக்குது. ஆகவே கூற்று ஒன்றும் சரி, 2ம் சரி, தகுந்த விளக்கமும் இருக்குது. ஆகவே புரதத்தின் பிரதானமான கூறுகள் அனைத்தும் ஒளியியல் சமவெளிக்கு விடையளிக்கும் என்ற ஒரு கூற்று இருக்கும். அது பிள்ளை, அதாவது புரதத்தின் பிரதானமான கூறுகளில் கிளைசின் தவிர்ந்த மறு அனைத்தும் ஒளியியல் சமவெளிக்கு விடையளிக்கும் என்று சொன்ன அந்த கூற்று சரி. அவை சமச்சீரற்ற காவல் அணு என்றால் என்ன? காவலினுடைய 4 வழுக்கள், 4 கூட்டங்கள், 4 பிரதிகள் 4 வித்தியாசமான தொகுதிகளுக்கு தொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி வித்தியாசமான தொகுதிகளுக்கு தொடுக்கப்பட்டால் அதில் சமச்சீரற்ற காவல் அணு இருக்கும். சமச்சீரற்ற காவல் அணுவை கொண்டிருந்தால் அது வந்து ஒளியியல் சமவெளிக்கு விடையளிக்கும். ஆகவே சமச்சீரற்ற காவல் அணுவை கொண்ட தொகுதிகள் ஒளியியல் சமவெளிக்கு விடையளிக்கும். சமச்சீரற்ற காவல் அணுவை கொண்டிருந்தால் திண்ம சமவெளிக்கு விடையளிக்கும். அதில் அமைனோ அமிலத்தில் புரதத்தின் பிரதானமான கூறுல ஐதரசன் மாறும். அவை கிளைசின், வலின், லியூசின், ஐசோலியூசின், அலானின் என்று இருக்கு. அவை கிளைசின் வந்து ஐதரசன். அவை புரதத்தின் பிரதானமான கூறுகளில் கிளைசின் தவிர்ந்த மறு அனைத்தும் ஒளியியல் சமவெளியத்தை விடையளிக்கும் சொல்லி ஒளியியல் சமவெளியத்தை நாங்கள் டீப்பாக பார்க்கலாம். அதாவது ஒன்று வலம் சுழியாக திருப்பும், ஒன்று இடம் சுழியாக திருப்பும். வலம் சுழியாக திருப்புறதை நாங்கள் வந்து இதில் D+ சொல்லுவாங்க. இப்படி எடுத்து போட்டு பார்த்தோம்னா இங்கே CH3 இருந்தால் இங்கே CH3 வருமெண்டா. ஆக இங்கே OH இருந்தால் இங்கே வந்து OH இருக்கணும். அடுத்து வந்து COOH, இது வந்து COOH இருக்கணும். அப்போ அங்கே ஐதரசன், இங்கே ஐதரசன் இப்படி எடுத்தோம்னு சொன்னால் இங்கே OH என்றால் இங்கே OH இருக்கும். ஆகவே இப்படி இருக்கணும். இங்கே OH என்றால் இங்கே OH, இங்கே வந்து ஐதரசன், அதே தூரத்தில் ஐதரசன் இருக்கும். அப்போ ஐதரசன், COOH, OH இப்படி இருக்கக்குள்ள இது வந்து என்ன பண்ணால் ஒன்று பலம் சுழியாக திருப்பும் D+, ஒன்று இடம் சுழியாக திருப்பும். என்னத்தை? தளமுனைவாக்கப்பட்ட ஒளியினுடைய தளத்தை, தளமுனைவாக்கப்பட்ட ஒளியினுடைய தலைப்பை ஒன்று வலம் சுழி, அடுத்த இடம் சொல்லி, ஒன்று வலம் சுழியாக திருப்பினா D+, இடம் சுழியாக திருப்பினா L-. இந்த இரண்டையும் சமாளவில் கொண்டிக்கிட்ட ஒரு கலவை DL, அதுதான் சொல்ற இரசின் கலவை, ரசிம் மிக்சர். இந்த ரசிம் மிக்சர் ஒளியியல் சமவெளியில் கூட அளிக்காது. ஆகவே தலைமுனைவாக்கப்பட்ட ஒளியின் தனத்தை ஒன்று வலம் சுழியாகவும் ஒன்று இடம் சுழியாகவும் திருப்பும். அவ்வாறு இருக்கக்கூடாது சமச்சீரற்ற காபன் அணு இருக்குன்னு சொல்லி இந்த ஒளியியல் சமவெளியத்தை நாங்கள் வந்து நல்ல டீப்பாக அரைஞ்சு கொண்டு போகலாம். அவை ஒளியியல் சமவெளியலுக்கு விடையளிக்கிறதுக்கு என்ன இருக்கணும்? சமச்சீரற்ற காபன் அணு. இந்த சமச்சீரற்ற காபன் அணு உண்டாயின காவணி 4 வழுக்கள், 4 கூட்டங்கள், 4 தொகுதிகள், 4 வித்தியாசமான தொகுதிகளுக்கு தொடுக்கப்பட்டிருக்கும். இதில் புரதத்தின் பிரதானமான கூறில் கிளைசின் தவிர்ந்த மறுஅனைத்தும் ஒளியியல் சமவெளியலுக்கு விடையளிக்கும். ஆகவே ஒப்டிக்கல் ஐசோமெட்டிசம், சொலியபிலிட்டி ஐசோமெட்டிசம் தான் சொல்கிறவங்க வந்து அதாவது திண்ம சமவெளியம். அந்த திண்ம சமவெளியத்தில் ஒன்று தான் வந்து ஒளியியல் சமவெளியம். அவ இன்றைக்கு நாங்கள் பார்த்தது அதாவது சமச்சீரற்ற காபன் அணுவை பற்றி கதைக்க, சமச்சீரற்ற காபன் அணுவை பற்றி கதைக்க நாங்கள் இதை பற்றி கதைப்பது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கதைச்சு கொண்டு போகலாம், இன்ட்ரெஸ்ட் ஆയിരിக்கும். ஆனால் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கேள்விகள் வந்தாலும் நாங்கள் விடையளிக்கக்கூடிய அளவு அதை கற்றுக்கொள்ள வேணும். நன்றி.